வருஷத்துக்கு 4-5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான 8 கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். இந்த 8 கம்பெனியும் REIT அதாவது REITs பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இந்த 8 கம்பெனிலையும் எல்லோரும் டிவிடெண்டுக்காக தான் முதலீடு பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து 90லேருந்து 95% வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாகவே திருப்பி கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 4-5 தடவை இவங்க டிவிடெண்ட் கொடுக்கறனால சூப்பரான ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு டிவிடெண்டை பற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு கம்பெனியை நம்ம பார்க்கலாம். டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தங்க முட்டை விடுற வாத்து. ஒரு தடவை அந்த வாத்தை நம்ம வளர்த்து போதும், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தங்க முட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு தடவை நம்ம வாங்கிட்டால் போதும், நம்மளுக்கு லைஃப் லாங் அந்த ஸ்டாக்கு டிவிடெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். டிவிடெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டில் இருந்து சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி தருவாங்க. இது எல்லா கம்பெனியும் தருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸை யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அந்த கம்பெனி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி மட்டும் தான் டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு கிடையாது. நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கியும் அந்த கடனையும் டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்குவாங்க. அப்படிங்கிறதுக்காகவும் டிவிடெண்ட் வந்து தருவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம கன்சிடர் எப்பயும் பண்ணவே கூடாது. நம்ம க்ரோத்துக்காக ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் சரி, இல்லை டிவிடெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் சரி, எப்போயுமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் நம்ம எப்பயும் முதலீடு பண்ணணும். புதுசாக அவங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நம்மக்கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்தால் தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வாங்க முடியுமா அப்போ நம்மளாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட வெறும் 100 ரூபா இருந்தால் கூட சூப்பரான ஒரு கம்பெனியில் நம்மளால் முதலீடு வந்து பண்ண முடியும். ஒரு 100 ரூபா மட்டும் முதலீடு பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் யோசிப்பாங்க. நம்ம அப்படி யோசிக்காமல் ஒரே ஒரு 100 ரூபா இப்போ ஒரு ஸ்டாக்னு மட்டும் வாங்கினா போதும். அடுத்த 30 to 40 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டாக்கை நம்ம ஹோல்டு பண்ணோம்னா வருஷம் அந்த ஸ்டாக்கு நமக்கு ஒரு 6 இல்லைனா 7% டிவிடெண்ட் கொடுத்தாலுமே அடுத்த 40 வருஷத்துக்கு வருஷம் 6% அப்படிங்கிற டிவிடெண்ட் அமௌண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் முதலீடு பண்ணுறவங்க க்ரோத் ஸ்டாக்லேயும் முதலீடு பண்ணுவாங்க, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்லேயும் முதலீடு பண்ணுவாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வாங்கி விற்கிறத விட லாங் டர்முக்கு அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க. அவங்களோட இன்கம் வந்து டிவிடெண்ட் இன்கமாக இருக்கும். அந்த டிவிடெண்ட் இன்கமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ஹோல்டிங்கை ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. மினிமம் ஒரு ஸ்டாக்கு வாங்கினாங்கன்னா ஒரு 2 லட்சம் குவான்டிட்டி 3 லட்சம் குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தாவே லாங் டேர்மில் நம்மக்கிட்ட குவான்டிட்டிஸ் நிறைய இருக்கும். அதனால் டிவிடெண்ட் இன்கமும் நிறைய வரும். டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக ஸ்னோ பால் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கிறதா வச்சுக்கலாம். அந்த 10,000 ரூபாய் இந்த மாதம் ஒரு ஸ்டாக்கில் போய் முதலீடு பண்ணுறோம். அந்த ஸ்டாக்கு 5% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்தாலும் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நமக்கு டிவிடெண்ட்டாக கிடைக்கும். அடுத்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் வேறு ஒரு ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணால் கூட அந்த ஸ்டாக்கும் 5% டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்த மாதமும் நமக்கு 500 ரூபாய் டிவிடெண்ட் இன்கமாகவே கிடைக்கும். அப்படின்னா நம்ம இன்கமில் 500 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். 10,000 ரூபாய் முதலீடு பண்ணி 500 ரூபாய் தான் கிடைக்குமா அப்படி நம்ம வந்து எப்பயும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அதுவே நல்ல கம்பெனியாக இருந்து பிஸ்னஸ் க்ரோத்தில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம இப்போ வாங்கின ப்ரைஸுக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30% வரைக்கும் கூட இருக்கும். அப்படின்னா இப்போ நம்ம 10,000 ரூபாய் முதலீடு பண்ணதுக்கு ஒரு 5 இல்லைனா ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது 30% 3,000 ரூபாய் நம்மளுக்கு டிவிடெண்ட்டாகவே கிடைக்கும். ஒரு தடவை நம்ம அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வாங்கிட்டால் போதும், அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட் வந்துகிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை விற்கிற வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். நிறைய கம்பெனி நிறைய டிவிடெண்ட் தருவாங்க. அதுக்காகலாம் அந்த கம்பெனி நம்ம போய் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸை பற்றி நம்ம வந்து செக் பண்ணணும். ப்ளஸ் அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸில் இருக்காங்க, அந்த பிஸ்னஸில் அவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம எப்பயுமே ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். ஃபஸ்ட்டு கம்பெனி PG InvIT பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. இவங்க பவர் செக்டரில் தான் இருக்காங்க. பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய அசட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம REIT ஷேர்ஸ் என்னென்னு பார்த்தலாம். REIT அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனிக்குள்ள நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு லீஸு கொடுப்பாங்க. அந்த லீஸில் இருந்த வருமானம் தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த ப்ராஃபிட்டில் இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த PG InvIT பவர் செக்டரில் இருக்காங்க. அதனால் பவர் செக்டரில் இருக்கக்கூடிய அசட்லாம் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பவர் ஜெனரேஷன் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற எக்யூப்மெண்ட் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டு கம்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அசட்டு தான். இந்த கம்பெனி பவர் ஜெனரேஷன் பண்ணுற கம்பெனிக்கு இவங்களோட அசட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா பவர் ஜெனரேஷன் பண்ணுற கம்பெனி இந்த கம்பெனிக்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கள் பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு
இவ்வளோ பைசா நாங்கள் வந்து பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. அந்த பைசா தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அதில் இருந்து நமக்கு டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனிலாம் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி REIT ஷேர்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அதுக்கு நிறைய அமௌண்ட்டு தேவைப்படும். அதே மாதிரி டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனேலாம் இவங்களுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் வந்துடாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி REIT கம்பெனிலாம் வந்து உருவாக்குனாங்க. ஷேரில் லிஸ்ட் ஆகிருக்கனால இப்போ நம்மளாம் இந்த கம்பெனி வந்து வாங்கும் போது அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் போகும். அந்த காசை வச்சுட்டு இன்னும் நிறைய அசெட் அவங்க வந்து வாங்குவாங்க. அதனால் அவங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வர ப்ராஃபிட்லேருந்து 90லேருந்து 95% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து திருப்பி தரணும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸு. அதேமாதிரி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 5லேருந்து 6% வரைக்கும் நம்ம க்ரோத் வந்து ஸ்டாக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது மினிமம் 7 to 8% மேலே இருக்கும். ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா 12% மேலே டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு இண்டெக்ஸில் போய் முதலீடு பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் ஆவரேஜாக 12லேருந்து 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எப்போ நம்ம அந்த இண்டெக்ஸை சேல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்கில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வாங்கிட்டால் போதும். டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகி வந்துடும். நம்ம விற்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் லாங் டர்முக்கு யோசிப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இன்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நம்ம விற்று நம்ம அதை ரிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போயே நம்ம வாங்கினோம்னா இப்போயே நம்மளுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட் ஆனதில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 7.5% நெகட்டிவில் இருக்காங்க. இவங்க லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 102 ரூபாய்க்கு நம்ம லிஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 140 வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 76 ரூபா வரைக்கும் நம்ம கீழே போனாங்க. மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. 1வது மாதம் 5வது மாதம் 8வது மாதம் 11வது மாதம் இந்த 4 மாதமே இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கு 12 ரூபா டிவிடெண்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 12.6% இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 12 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறனால ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டு 12 ரூபா அப்படியே ஃபுல்லாக கிரெடிட் ஆகும். ஒரு சில பேர்த்துக்கு வருஷத்துக்கு 11 ரூபா இல்லைனா 10 ரூபா 70 பைசா அந்த மாதிரி கூட வந்து கிரெடிட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி REIT கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அதனால் டேக்ஸு போக ரிமைனிங் அமௌண்ட்டு தான் நமக்கு வரும். அதிகபட்சம் டிவிடெண்ட்டில் இருந்து 10% அவங்க பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எடுத்துக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12 ரூபா அப்படின்னா 12 ரூபாயில் 10% அப்படிங்கிறது 1 ரூபா 20 பைசா. அதனால் 12 ரூபா ஃபுல்லாக வராமல் 1 ரூபா 20 பைசா போக தான் நமக்கு டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது வரும். இவங்க பவர் செக்டரில் இருக்கனால பவர் செக்டர் அப்படிங்கிறது இன்னும் நல்ல க்ரோத்தில் தான் இருக்கும். நம்ம பவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இன்னும் போக போக நம்ம இன்னும் டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால் பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்கும். இன்னும் EVக்கெலாம் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால் கரண்ட்டுக்கான தேவை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் க்ரோத்தில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மார்ச் 2022 இவங்களோட சேல்ஸ் 1217 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 463 கோடியாக இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 1266 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1172 கோடி இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஆனால் நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது அதே 1200 கோடியில் தான் இருக்குது. இதுக்கு பதிலாக இந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா அவங்களோட அசட்டை வந்து அதிகமாக்கணும். அப்படி அசட் அதிகமாக்கினா தான் இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். இப்போதைக்கு இவங்க நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு அவர் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருப்பாங்க. இதுவே போன வருஷம் அவங்க வாங்கியிருந்தா கூட 11% வந்து பாசிட்டிவில் இருப்பாங்க. மற்றபடி இந்த சேல்ஸ் குரோத்து ப்ராஃபிட் குரோத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி மாதிரிலாம் 20% 25% அப்போலாம் இருக்காது. இந்த மாதிரி கம்பெனி எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மினிமம் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சா கூட டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 10%க்கு மேலே இருந்துச்சுன்னா மினிமம் நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 இருந்து 20% வரைக்கும் லாபம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது இண்டி கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இவங்களும் பவர் செக்டரில் இருக்கக்கூடிய அசட்டை தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் ₹168 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லிஸ்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 80% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 1வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 11வது மாதம். வருஷத்துக்கு இவங்க ₹15.85 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 9%ல் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது 9ல் இருக்கும். இதுவே 2018-19 பார்க்கும்போது ₹100 இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் ₹100 வாங்கியிருந்தாங்கன்னா இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு 15%க்கு மேலே வந்து இருக்கும். அடுத்தது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2018 இவங்களோட சேல்ஸ் 448 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 210 கோடியாகவும் இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 3288 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 410 கோடியாகவும் இருக்குது. வருஷம் பார்க்கும்போது இவங்களோட நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அப்படின்னா இவங்களுக்கான அசட் அப்படிங்கிறது வருஷம் அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். அடுத்தது சேல்ஸ் growth 21%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது லாஸ்ட் 5 வருஷத்தில். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 10%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 10% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி பார்த்தா கூட காம்பவுண்டிங்கே இல்லாமல் சிம்பிளாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 10%, டிவிடெண்ட்டு ஒரு 10% வந்தால் கூட மினிமம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 20% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7%ல் இருக்குது. எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரீட்ஸு இவங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக இருக்காங்க. இந்த கம்பெனி தான் நம்ம ஏசியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான REIT கம்பெனி. ரொம்ப பெரிய கம்பெனி இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனிக்கிட்ட கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி அசட் எல்லாமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நம்ம நிறைய பேர் ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த ஆஃபீஸ் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸோடதாகவே இருக்காது. அவங்க வேறு ஒரு திட்டம் இருந்தால் ரெண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்ட்டு கொடுக்கறதா இந்த கம்பெனி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கீழே நிறைய ரியல் எஸ்டேட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, நம்ம பார்க்கக்கூடிய ஷாப்பிங் மாலு, ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி நிறைய வாடகை கொடுக்கக்கூடிய பில்டிங்கு இல்லைனா எம்டி லேண்டு கூட இவங்ககிட்ட வந்து இருக்குது. அதில் வர வாடகை தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ₹433 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட் ஆனதில் இருந்து கிட்டத்தட்ட 32% ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வருஷத்துக்கு 4 தடவை இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 1வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம் அண்ட் 11வது மாதம். டிவிடெண்ட் அமௌண்ட்டு ஒரு ஷேருக்கு ₹23.89 வந்து கொடுத்துருக்காங்க 2025. டிவிடெண்ட் ஈல்டு கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 5.40% வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸு மார்ச் 2020 2193 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 761 கோடியாகவும் இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 சேல்ஸு 4127 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 1624 கோடியாகவே இருக்குது. அதிகபட்சம் இவங்க நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு சில வருஷம் நல்லாவும் ஒரு சில வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெட் ப்ராஃபிட்டு கம்மியாக இருந்திருக்கு. அதுவும் இந்த 2025-26 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நெட் ப்ராஃபிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரிசர்வில் எதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து கூட போன வருஷம் என்ன டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுத்தாங்களோ அது டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது புரூக்ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட பில்டிங் எல்லாமே கேம்பஸ் ஃபார்மட் ஆஃபீஸ் பார்க்காக தான் இருக்கும். அப்படின்னா மேக்ஸிமம் ஐடி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் பார்க்காக தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கேம்பஸ் டைப் ரியல் எஸ்டேட் எல்லாமே மேக்ஸிமம் இவங்ககிட்ட வந்து இருக்குது. இவங்களோட மேக்ஸிமம் அசட்டு மும்பை, குர்கான், நொய்டா அண்டு கொல்கத்தாவில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ₹327 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்டானதுலேருந்து 26% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தராங்க. 2வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹20.65 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 6.40 இருக்குது. 6.5% வச்சுக்கலாம். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு மார்ச் 2021 131 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வெறும் 25 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸு 2386 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 160 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் சேல்ஸ் growth லாஸ்ட் 3 வருஷம் 40%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும் 9%. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தால் கூட வருஷம் 4% அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி 1%ல் இருக்குது. நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட்டு. இவங்களும் கமர்ஷியல் பில்டிங்கில் தான் இருக்காங்க. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் விஜயா மால், அதாவது வடபழனியில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட
ஒரு பில்டிங் தான். இந்த மாதிரி இவங்ககிட்ட கிட்டத்தட்ட 19 மாலுக்கு மேலே இருக்குது டிஃப்ரெண்ட்டான சிட்டியில். கரண்ட் ப்ரைஸ் 160 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட் ஆனதில் இருந்து 53% ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹8.63 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 5.30%. 2024 இவங்களோட சேல்ஸ் 1916 கோடி, நெட் ப்ராஃபிட் 599 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் 2283 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் 483 கோடியாகவும் இருக்குது. சேல்ஸ் growth 9%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது 4%. ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி 3%ல் இருக்குது. மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் ரீட்ஸு இவங்களும் அதே கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெட்ரோல் பங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசி இருக்காங்க, பாரத் பெட்ரோலும் இருக்காங்க, ஹெச்பி இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு தொழில் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருப்பாங்க. அதே தான் இந்த ஆர்இஐடி பிஸ்னஸ்க்கு வரும். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஏன்னா இத்தனை கம்பெனி ஒரே பிஸ்னஸில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. இந்த கம்பெனி அதாவது மைண்ட்ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 467 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லிஸ்டானதுலேருந்து இப்போ வரைக்கும் 53% ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு இவங்க 4 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 1வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹23.38 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 5%ல் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2019 சேல்ஸ் 1432 கோடி வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 515 கோடி இவங்களுக்கு வந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 சேல்ஸ் 2660 கோடி, நெட் ப்ராஃபிட் 514 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 550 கோடி இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. சேல்ஸ் growth லாஸ்ட் 3 வருஷத்தில் 15% இருக்குது. ப்ராஃபிட் growth 0%. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 9% அதிகமாகிட்டு இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி 3%ல் இருக்குது. நேஷனல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட் யூனிட் இவங்க நேஷனல் ஹைவேவை மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரோடு தாங்க. இந்த கம்பெனி கீழே நிறைய ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போட்டு டோல் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டோல் காசு எல்லாம் இவங்களுக்கு தான் போகும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நம்ம இன்ஃப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னேற வேண்டியிருக்கு. அதனால் இன்னும் நிறைய நேஷனல் ஹைவே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 144 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2வது மாதம், 3வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். ஒரு ஷேருக்கு ₹9.49 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் 6.50%ல் இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. இது கண்டிப்பாக சூப்பரான ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். மார்ச் 2022 உங்களோட சேல்ஸ் 147 கோடியும், நெட் ப்ராஃபிட் 68 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது, நெட் ப்ராஃபிட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் growth ரொம்ப நல்லாவே இருக்குது. சேல்ஸ் growth 154%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 68%ல் இருக்குது. லாஸ்ட் 3 வருஷத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 10% அதிகமாகிட்டு இருக்குது. இதுவே டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% இருக்கனால கிட்டத்தட்ட 17% இந்த ஸ்டாக்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2%ல் இருக்குது. அடுத்தது ஐஆர்பி இன்விட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி. இவங்களோட ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் பஞ்சாப்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட ₹100 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. ஆனால் இப்போ வெறும் ₹60 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த ஆர்இடி ஷேர் எல்லாமே லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா டவுன் போயிட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்க ₹7.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 11வது மாதம். டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 12.50ல் இருக்குது. அது கிட்டத்தட்ட 12%. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2018 சேல்ஸ் 992 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் 232 கோடி கொடுத்துருக்காங்க. இதுவே மார்ச் 2025 சேல்ஸ் 1084 கோடியும், நெட் ப்ராஃபிட் 356 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 3% நெகட்டிவில் இருக்குது. ப்ராஃபிட் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 15% அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 7%, அது வருஷம் 7% அதிகமாகிட்டு இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7%ல் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லிஸ்ட்டு. இந்த 8 கம்பெனி லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஹைவே ட்ரஸ்ட்டு தான் அதிகமான ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அதாவது நல்ல ஒரு பிஸ்னஸில் க்ரோத்தில் இருக்கவங்க அந்த ஹைவே ட்ரஸ்ட்டு தான். மீதி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் அவங்களோட அசட் என்ன அதிகமாக்கி அவங்களுக்கு நிறைய லாபம் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நமக்கும் நிறைய டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா லாங் டேர்முக்கு இதில் ஏதாவது ஒரு கம்பெனி கூட நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணலாம்.